ஹலோ. சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு ஒரு டாபிக் வரும்பொழுது என்ன எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு கவனிக்க தான் செய்வேன் ஒழிச்சு நம்ம வியூ நம்மக்கிட்ட கேட்டால ஒழிய சொல்லக்கூடாது. இந்த மாதிரி டாபிக் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ரஜினிகாந்த் ஒரு நல்ல மனிதர், ஓப்பன் ஹார்ட்டட் மேன், சுறுசுறுப்பானவர், பலருக்கும் பிடிச்சவர். இவரை ஏன் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் உண்டு. நிறைய பேர் சொல்கிறது ஒரு ஸ்டைலிஷ் அப்ரோச், ஃபாஸ்ட் அப்ரோச், ஒரு பிரிஸ்க் பர்சன். இவ்வளவும் இருந்துமே தலைக்கணம் இல்லாத ஒரு ஒரு உத்தமமான மனிதர்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இவரை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். சந்தர்ப்பம் இருந்தும் தப்பு செய்யாதவங்க தான் மனுஷன். பட் சந்தர்ப்பம் இல்லைங்கிறதுனால, வேறு வழி இல்லாததுனால, ஃபினான்ஷியலி நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோங்கிற சமயத்தில் நமக்கு அதில் மட்டுமே நம்மளோட எண்ணம் இருக்குது. பட் நமக்கு பணம் வர வர நம்மளுடைய எண்ணங்கள் எல்லா விஷயமே மாற ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ உயரத்துக்கு வந்த பிறகும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பணிவான குணமும், ஒரு மற்றவங்களை மதிக்கிற ஒரு குணம், இதெல்லாம் நடிப்பு இல்லை. அதனால் பல பேருக்கு அவரை பிடிக்குது. பட் உடல் நலம் அப்படின்னு வரும்பொழுது ப்ரைவசி அப்படின்னு ஒரு பார்ட் உண்டு. எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கும் என்னை ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு மட்டும்தான் தெரியணும். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கூட அந்த பேஷண்ட்டுடைய அனுமதி இல்லாமல் இந்த விஷயத்தை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு பேஷண்ட்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அவங்க குடும்பத்தில் இருக்கிற வேறு யாரையாவது கூப்பிட்டு அவருக்கு இந்த மாதிரி இருக்குது, அது ஒரு பக்குவமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ரொஃபஷ்னல் சீக்ரஸி அப்படிங்கிறது ஒரு ப்ரைவசி, ஒரு எத்திக்ஸ் இருக்குது டாக்டர்ஸ்க்கு. இவங்களுடைய தொந்தரவை மற்றவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதனாலேயே சமயத்தில் டாக்டர்ஸ் நிறைய விஷயங்களை மறைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் அது மறைக்கிறது இல்லை, யார்கிட்ட சொல்லணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ஒரு 4-5 நாளில் அவருக்கு உடலில் சரியில்லை அப்படின்னு அட்மிட் ஆன அடுத்த நிமிஷமே இந்த மீடியாஸில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எல்லா லைன்லேயும் இருக்காங்க. அவங்க ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜீரண கோளாறு, சாப்பாடு ஒத்துக்கலை, தண்ணியில் நனைஞ்சாரு, மழையில் நனைஞ்சாரு, தண்ணீர் ஒத்துக்கலை, அதனால தான் அவர் வயிறு பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பல டெஸ்ட்டை பண்ணி பரிசோதனைகள்லாம் முடித்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணுற அந்த சமயத்துக்குள்ளேயே வெளியில் இந்த மீடியாஸில் அவருக்கு இந்த வியாதி, அவருக்கு ஏன் இது வந்து தெரியுமா அப்படின்னு எக்கச்சக்கமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பான நியூஸ்களை கொடுக்குறாங்க. ஏன் இது பப்ளிசிட்டி, உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக நீங்கள் செய்கிறது. இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு தனி மனிதனுடைய ஒரு ப்ரைவசி எடுத்து நீங்கள் வச்சுருக்கிற அந்த சின்ன சின்ன சேனல் இதையெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறதோட எய்ம் தானே உங்களுக்கு. இதில் என்ன இருக்குது? மற்றவங்களுடைய விஷயங்களை வச்சு அதை வச்சு தான் நீங்கள் பிழைக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ கேவலம். ரஜினிக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். எத்தனையோ கோடிகளை போட்டு ஒரு படம் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசி இதனால தான் அவருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பர்சனல் லைஃப்பில் இந்த மீடியாவில் பேசுகிறதே அவருக்கு கொடுக்குற ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தெரியல? எல்லார் குடும்பத்துலேயும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. பல நடிகர்கள் இறந்தபோது ஒரு வாரத்துக்கு முன்னையும் பின்னையும் அந்த நடிகர்கள் உங்ககிட்ட படாத பாடுபட்டிருக்கிறாங்க. விவேக் இறந்தபோது அதே மாதிரி, மாரிமுத்துன்னு ஒரு நடிகர் இறந்தார், அது அதே மாதிரி, மயில்சாமின்னு ஒரு நடிகர் இறந்தார், அதுவும் அதே மாதிரி, எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்தபோது ட்ரீட்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லைன்னு டாக்டர்ஸ் எல்லாரையுமே தப்பு சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிகிற மாதிரி. இது தப்புன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா? ஒரு நடிகையினுடைய கணவர் இறந்தபொழுது எவ்வளவு பேசுனீங்க. பேசி அந்த நடிகை பாவம் கையெழுத்து கும்பிட்டு தயவுசெய்து என் கணவரை பற்றி இனிமேல் இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேசுனீங்க. எதுக்கு இந்த வேலை? சரி, அட்மிட் ஆன உடனே என்ன சொல்கிறாங்க? அவருக்கு இரத்த குழாயில் அடப்பு, மூச்சு குழாயில் அடப்பு. ஒருத்தர் சொல்கிறார் அவர் வெண்டிலேட்டரில் இருக்கார், ஐசியூவில் இருக்கார். இன்னொருத்தர் சொல்கிறார் அவருடைய தொடையை கிழிச்சு ட்ரீட்மெண்ட் நடக்குது. பகீர் தகவலுங்கிறார் ஒருத்தர். லதா அவர்கள் வெளிநாட்டுக்கு அவரை அழைச்சிட்டு போக முடிவு பண்ணிட்டாங்க, திடீர் முடிவு அப்படிங்கிறார் ஒருத்தர். என்னுடைய மகளை நல்லா பார்த்துக்குங்கன்னு கண் கலங்குறாரு ரஜினி. இவர் கூடவே இருந்த மாதிரி இவர். இன்னொருத்தர் அமாவாசை நாள், இது கனத்த நாள், என்னமோ ஒவ்வொரு நாளையும் இவர் எடை போட்டு பார்க்குற மாதிரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொருத்தர் வந்துட்டார், ஒரு கட்டத்தை போட்டு சனி பயிற்சி, குரு பயிற்சி, இவருக்கு நேரம் சரியில்லை கணிக்கிறார். ஒரு எதிர்காலத்தை
கணிக்கவே முடியாது யாராலும். நீங்கள் எதிர்காலத்தை கணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் கடவுள். நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறீங்க. டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ கூட முதல் நாள் அவர் இனிமேல் வீல் சேரில் தான் இருக்க போகிறாரு, இனிமேல் நடிக்க வர முடியாது அவரால், இன்னும் 1 மாதத்துக்கு அவர் நகரவே கூடாதுன்ட்டாங்க, இனிமேல் அவரால் எழுந்து நடமாட முடியாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? எதனுடைய அடிப்படையில் இதை சொல்கிறீங்க? பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிற இருக்கிறதுனாலையா? அஃப்கோர்ஸ் அவர் மேலே எல்லாருக்கும் பிரியம் இருக்கும், எல்லாராலையும் விரும்பப்படுபவர். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம எல்லோரும் மனசு கஷ்டப்படுறோம், அவருக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம், அவர் நல்லாகணும்னு வேண்டிக்கிறோம். இவ்வளவும் செய்கிறது நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத வதந்திகளை பரப்பி 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 ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையில் நீங்கள் இதையெல்லாம் அவங்க பொறுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. நமக்கு தெரிய வேண்டாமா? ஒரு மனிதன் எப்படி வாழலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம், எப்படி இறக்கலாம் அப்படிங்கிறது யாராலையும் பிளான் பண்ண முடியாது. அன்எக்ஸ்பெக்டட். ரஜினி சொல்கிற மாதிரி சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழற நாள் நரகமாயிரும். அது தெரியாத வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதிரி உங்களுக்கு தோணுனதெல்லாம் பேசி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்களும் ஒரு காரணமாகாமல் இருக்கணும்னு தான் என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அப்சர்வ் பண்ணலாம், ப்ரே பண்ணிக்கலாம், நல்லா வரணும் அவர், இல்லையா? ஓகே, சரி, இவ்வளவு சொன்ன நான் நெக்ஸ்ட்டு அவருக்கு உண்மையிலே என்ன நடந்தது, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மற்றவங்க சொல்கிறத வச்சு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அப்படி நிறைய டாக்டர்ஸ் அவங்கவுங்க எவ்வளவு லிமிட்டாக சொல்லணுமோ அது சொன்னாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அப்டாமினல் அயோர்டிக் அனியூரிசம் அப்படின்னு பேர். அப்டமன்கிறது வயிறுக்குள்ளே இருக்கிறது, அயோர்டாங்கிறது நம்ம உடம்புல ஹார்ட்லேருந்து வெளியில் வர்ற பிளட்டை வெளியில் கொண்டு வந்து அது மூலியமாக தான் எல்லா இடத்துக்கும் ஒரு மெயினான இரத்த குழாய். அயோர்டாங்கிறது ஹார்ட்லேருந்து டைரெக்டாக வெளியில் வர இரத்த குழாய். அது வயிற்றுக்குள்ளே கீழே இறங்கி போகும்போது அது அப்டாமினல் அயோர்டா அப்படிங்கிறோம். அது நெஞ்சுக்குள்ளே இருந்தால் அது தொராசிக் அயோர்டா அப்படிங்கிறோம். இந்த இரத்த குழாய் கீழே இறங்கி வந்து ஒரு லெவலில் 2ஆக பிரிஞ்சு 2 காலுக்கும் இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். அனியூரிசம் அப்படிங்கிறது இதைத்தான் எல்லாரும் வீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த குழாயில் வீக்கம் அப்படிங்கிறாங்க. அனியூரிசத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சைக்கிள் டியூப் இருக்குது, அந்த சைக்கிள் டியூப்பில் காற்று அடிக்கிறீங்க. அடித்து பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாக வீங்குது அந்த சைக்கிள் டியூப். அப்போ என்ன சொல்கிறோம்? அந்த டியூப் வீக் அப்படிங்கிறோம். அந்த டியூப் வீக் அப்படிங்கிறதுனால அது விரிஞ்சிருது எக்ஸ்ட்ராவாக. அது விரியும்போது அது உள்ளுக்குள்ள இருக்கிற காற்றை பிடிச்சி வச்சுக்க முடியல, அதனால் காற்று வெளியில் போகுது. இந்த சைக்கிள் டியூப் இனிமேல் சரி வராது. அந்த சைக்கிள் டியூப்பில் ஒரு வீக்கான இடத்துல எப்படி ஒரு ஸ்வெல்லிங், அதை வீக்கம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது கட்டியாக இருந்தால் கூட வீக்கம்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரென்த்து கம்மியான ஒரு வீக்கான ஒரு ரப்பர் அந்த இடத்துல, அதனால் அது வீங்குது. அதே மாதிரி இரத்த குழாயில் ஒரு வீக்கான இடம் உண்டாகும் பொழுது அந்த இரத்த குழாயும் விரியுது, எக்ஸ்ட்ராவாக விரிஞ்சிருச்சு. இதுதான் அனியூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்டாமினல் அயோர்டிக் அப்டாமினல் அனியூரிசம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இது எந்த அறிகுறியுமே காட்டாமல் அது பாட்டு இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம் தான் இது, ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது. ஒரு இரத்த குழாய் எவ்வளோ டயாமீட்டர் இருக்கணுமோ, எவ்வளோ விட்டம் இருக்கணும், அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக இதனுடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது ஒரு 2 சென்டிமீட்டர் அகலம் வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் 3 வரைக்கும் கூட போகலாம். பட் 3 சென்டிமீட்டருக்கு மேலே அது விரியுது அப்படின்னா அந்த இடத்துல அது வீக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு தடவையும் மேலேருந்து ஹார்ட் பம்ப் பண்ணும்போது இந்த இடம் விரிஞ்சு 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 அந்த வால், அந்த இரத்த குழாயினுடைய வால் இருக்கு இல்லையா, அது மெல்லிசாகிட்டே போகும். அது மெல்லிசாக பெருசாகிட்டே போகும். அது எப்போ ரொம்ப தொந்தரவு வரும்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே வரும்பொழுது மட்டும்தான் இது உண்மையிலேயே தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த தொந்தரவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேசான வயிற்று வலி வரலாம். எப்படி ஒரு டியூப்லேருந்து காற்று வெளியே போதோ அதே மாதிரி இந்த டியூப்லேருந்து கொஞ்சம் ரத்தம் கசிய ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒரு வலி வரும், வயிற்று வலி வரலாம், இல்லை விலா பக்கத்தில் வலி வரலாம், முதுகில் லேசாக வலி வரலாம். அப்போ கூட இந்த வலி இதனால தான் வந்தது அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, ஒரு அல்ட்ராசவுண்டோ ஒரு சிடி ஸ்கேன் இந்த மாதிரி பண்ணும்பொழுது மட்டும்தான் நம்ம இதை கண்டுபிடிக்கும். இதுதான் அப்டாமினல் அயோர்டிக் அனியூரிசம். இந்த தொந்தரவு தான் அவருக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர்ஸ் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் வர்றது, இது ஏன் வருது? பல காரணங்கள் இருக்குது.
பட் நம்ம எல்லாம் உடனே வந்து பழக்க வழக்கங்கள், ஸ்மோக்கிங்னால வந்திருக்கும், மது பழக்கத்தினால வந்திருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்திருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் முக்கியமான ஒரு காரணம் வயசு. வயசு ஆக ஆக இரத்த குழாய் திக்காகி அது விரிஞ்சு கொடுக்குற எலாஸ்டிசிட்டி போக ஆரம்பிக்கும். ஒரு தண்ணி ஒரு ஹோஸ் பைப்பில் வருது அப்படின்னா அந்த அந்த ஹோஸ் பைப் விரிஞ்சு கொடுத்ததுன்னா அந்த தண்ணி ஃப்ரீயாக போகும். அதே மாதிரி தான் இரத்த குழாய். ஹார்ட்லேருந்து ரத்தம் வெளியில் வரும்போது இந்த இரத்த குழாய் விரிஞ்சு கொடுத்தது அப்படின்னா நேச்சுரலாக அந்த blood ஈஸியாக ஃப்ளோ ஆகும். பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வயசாக வயசாக எப்படி ஒரு புது ஹோஸ் பைப்புக்கும் ஒரு 5 இயர்ஸ் வளைஞ்சு கொடுக்குற தன்மை இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி தான் இரத்த குழாயும் மாற ஆரம்பிக்குது. இதை தவிர என்ன ஆகும், மற்ற சில விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. ஒன்று பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும், அந்த blood வெளியில் வரும்போது இது விரிஞ்சு கொடுக்காதனால ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது இந்த இரத்த குழாய் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகுது. கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பித்து எத்திரோஸ்க்ளரோசிஸ், ஹார்டனிங் ஆஃப் உள்ளுக்குள்ளே இருக்கிற டயாமீட்டர் கம்மியாகும். டெபாசிட்னால அந்த இரத்த குழாய் ரொம்ப ரிஜிடாக விரிஞ்சு கொடுக்குற எலாஸ்டிசிட்டி போக ஆரம்பிக்குது. அப்போது மேலிருந்து வர ரத்தம் இந்த இடத்த கடந்து போகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்து தள்ள வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள்னால அந்த இரத்த குழாய் பெருசாக விரிய ஆரம்பிக்கும். ஸோ பிபி ஒரு முக்கியமான காரணம், பிளட் ப்ரெஷர். இதையெல்லாம் விட ஜெனட்டிக்ஸ், பாரம்பரியம், ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. இது ஒரு காரணம். எந்த ஜீன் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அடுத்தது ஸ்மோக்கிங், சில பழக்க வழக்கங்கள், ஸ்ட்ரெஸ். சம்டைம்ஸ் இந்த பிளட் வெசலில் இன்ஃபெக்ஷன், அயோட்டாவில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஏதாவது ஒரு ட்ராமா, அடிபட்டிருக்கலாம், அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வரலாம். பொதுவாக ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர சான்ஸ் அதிகம் இருக்குது. நான் சொன்ன அத்தனை காரணங்களும் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் அவங்களுக்குலாம் வரல? முக்கியமான விஷயம் அந்த வெசல் வால், அந்த இரத்த குழாயினுடைய அந்த வால், அதில் இருக்கக்கூடிய சில ப்ரோட்டீன்ஸ், அந்த மசில், ஸ்மூத் மசில் செல்ஸ், அந்த செல்ஸ்லாம் சம்டைம்ஸ் தே டை, அழிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. எலாஸ்டின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. கொலாஜன், இறுக்கி பிடிக்கிற சில டிஷ்யூஸ், இந்த வீக்னஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த பிரச்சனை வரத்துக்கு. இவ்வளவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ப்ராப்ளத்தில். பட் மீடியாஸ் அவங்களுக்கு தோணுதை எழுதிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது அவங்க தவறு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாத விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, மற்றவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பேசக்கூடாது, மற்றவங்களுடைய வியாதியை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த பிபியை சரியான முறையில் குறைக்கலை அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஒன்று. ரெண்டாவது, சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்? ஒரு டியூப்பில் காற்று வெளியில் போச்சு, இது பிளட்டு வந்துட்டுருக்கிற ஒரு டியூப்பு, அதனால் பிளட்டு வெளியில் கசிய ஆரம்பிக்கலாம். அப்போ நமக்கு வயிற்றுக்குள்ளே பிரச்சனை வரலாம். ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதோ ஒரு கஷ்டமான ஒரு வேலையை செய்யும் போதோ அந்த இரத்த குழாய் வெடிக்க சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல பிளட்டு கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த ஏரியாவில் ஒரு கிளாட், ஒரு இரத்த கட்டி உண்டாகி, கிளாட்னு சொல்லுவாங்களா, ரத்தம் உறைஞ்சி போக சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதை ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒருத்தங்களை போகிறாங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியில் போனாங்கன்னா அந்த சைஸை பொறுத்த வச்சு, அந்த சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சமயத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப பெருசாக இருந்தது, ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்த அந்த சர்ஜரி மூலம் எடுத்துகிட்டு ஒரு ரிப்பேர் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஸ்டண்ட், அதைத்தான் இவருக்கு வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இந்த ஸ்டண்ட்டுங்கிறது நம்ம இந்த விஷயத்துக்கு வைக்கிறது இப்போ தான் கேள்விப்படுவீங்க. பட் யூஸ்வலாக எங்கே வைப்பாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்டுக்கு போகிற இரத்த குழாய் அடைப்பிருந்து ஒரு சிங்கிள் வெசலில் ஒரு பிளாக் இருந்ததுன்னா அந்த வெசலை விரித்து விட்டு இந்த ஸ்டண்ட்டை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி, ஒரு சுருங்கின ஸ்ப்ரிங்கை உள்ளே செலுத்தி அந்த இடத்துல வச்சு, அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல வச்சு அந்த ஸ்ப்ரிங்கை விரிய விட்டு அந்த ஸ்ப்ரிங் அங்கேயே வச்சிருக்க மாதிரி எடுத்துருவாங்க. அது அந்த இடத்துல சுருங்கின இரத்த குழாயை விரியறதுக்கு. பட் நீங்கள் கேட்கலாம், இது இரத்த குழாய் ஏற்கனவே விரிஞ்சு இருக்குது, இந்த இடத்துல என்ன ஸ்டண்ட்? இந்த ஸ்டண்ட் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்டண்ட். இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டண்ட்டை நம்மளோட எய்ம் என்ன, இந்த ஸ்டண்ட் வைக்கிறதுல ஒரு இரத்த குழாய் வீங்கி இருக்குது, அந்த வீங்கினதுக்கு மேலே நல்ல இரத்த குழாய் இருக்குது, கீழேயும் நல்ல இரத்த குழாய் இருக்குது அப்படின்னா இந்த மேலே இருக்க ஹெல்த்தியான இரத்த குழாயையும் கீழே இருக்கிற இரத்த குழாய்க்கும் பிளட்டு மேலேருந்து நேராக இந்த டியூப் நம்ம வைக்கக்கூடிய ஸ்டண்ட் வழியாக வந்துருச்சு அப்படின்னா
ஒரு blood வரும்பொழுது இந்த விரிஞ்ச வீக்கான இடத்துல அந்த blood இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரெஷர்னால அந்த வீங்கிட்டு இருக்கிற அந்த இடம் இன்னும் கொஞ்சம் வீங்காமல் பார்த்துக்கும். இந்த ஸ்டண்ட்டு வச்ச பிறகு blood வர்றது இந்த ஸ்டண்ட் வழியாக கீழே இறங்கி எல்லா இடத்துக்கும் போயிடும். அப்போது இந்த வர்ற blood இந்த இரத்த குழாயை தொந்தரவு பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கி போயிடும். இதை வச்சு இது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நடிகர்கள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் நம்ம அந்த பிரச்சனையை பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கிறோம், தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது கூட இதை ஒரு சந்தர்ப்பமாக வச்சு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு தெரியப்படுத்தணும், என்னென்ன கஷ்டங்கள் வரலாம், இதனால் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் இதை ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு முக்கியமான ஒரு வியாதியை பற்றியோ ஒரு கண்டிஷனை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லாட்டினா இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பர்சனல் விஷயங்களையோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு பேசுகிறது தப்பு. நாங்களும் உங்களை மாதிரி தான். அவங்கள மெடிக்கல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தெரியுமே ஒழிஞ்சு அவருக்கு உண்மையிலே என்ன அப்படிங்கிறது அவரை ட்ரீட் பண்ண டாக்டருக்கு தான் தெரியும். அவங்க சொல்கிற ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணப்போ கூட அந்த வியாதியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த வியாதி வந்தவர் யார் என்னங்கிறத பற்றிலாம் நாங்கள் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அது நம்மளுடைய எய்மும் இல்லை. இந்த தொந்தரவு நம்மள எத்தனை பேருக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்படி ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இன்றைக்கி. இந்த ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறது, தயவுசெய்து ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டாக்டர்ஸ் டிசைட் பண்ணி அவர் நல்லா வரட்டும், அவர் நல்லா வரணுங்கிறத ப்ரே பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். அவருடைய பர்சனல் மேட்டரில் ஈடுபட்டு இந்த ப்ராப்ளம் அவருக்கு ஏன் வந்தது அப்படிங்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி நம்ம பேச்சு இருக்கணுமே ஒழிஞ்சு இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பேசுகிறது மிக மிக தவறு. அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் பற்றி பேசலாம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.